السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل ما أسألكم عليه من أجر إلا من شاء يتخذ إلى ربه سبيلا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبيه. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் எல்லாமுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்யும். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபீகள், தபு தாபீகள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொறுப்பால் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த அழைப்பு படிக்காக நான் உங்களிடத்திலே எந்த கூலியையும் கேட்கவில்லை. மாறாக யார் தன் இறைவனுடைய வழியில் செல்ல விரும்புகிறார்கள் அவர்கள் அவ்வாறு செல்வதை நீங்கள் தடை செய்யாமல் இருப்பதையே நான் உங்களிடத்திலே விரும்புகிறேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எல்லா நபிமார்களும் அழைக்கும் பணியை சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த செய்தியை சொன்னார்கள். இதற்காக நாங்கள் கூலி வாங்கவில்லை, கூலி கேட்கவில்லை. இந்த அழைப்பு பணியை செய்வதற்காக, நன்மையை சொல்வதற்காக நாங்கள் கூலி கேட்கவில்லை. ஆனால் யார் இறைப்பாதையிலே நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விரும்பி நடக்கிறார்களோ அவர்களை தடை செய்யாமல் இருங்கள், அது போதுமானது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மார்க்க பணிக்காக, அழைப்பு பணிக்காக கூலி கேட்கவில்லை என்றால், இன்றைக்கு நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிற இந்த மார்க்க அறிஞர்கள் எதற்காக கூறி வருகிறார்கள் என்கிற ஒரு நியாயமான கேள்வி இதனுடைய அடிப்படையிலே நமக்கு எழக்கூடும். நபிமார்கள் தங்களது வேலைக்கு கூலி வாங்கவில்லை. எனவே நபியுடைய வேலை செய்கிற எவருமே கூலி வாங்கக்கூடாது என்கிற ஒரு பொது கண்ணோட்டம் நமக்கு ஏற்படும். சரி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற மறுநாள் அவர்கள் வியாபாரத்திற்கு கிளம்புகிறார். சையத்னா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள்: எங்கே செல்கிறீர்கள்? வியாபாரத்தை பார்க்க. அப்படி என்றால் இந்த மக்களை யார் பார்ப்பது? ஆட்சி பொறுப்பை யார் பார்ப்பது? கலீஃபா என்கிற முறையிலே நான் தான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி இருந்தால் என் குடும்பத்தை யார் பார்ப்பது என்று அவர்கள். நான் வியாபாரத்துக்கு சென்றால் தான் என் குடும்பத்துக்கான வருமானம். அதே நேரத்தில் மக்கள் படிப்பு என்பது இருக்கிறது.
என்று சொல்லும்போதுதான் முதலாக கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது கலீஃபாவாக இல்லை. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆட்சி பொறுப்பை பாருங்கள், மக்களை பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய தேவை பொது கருவூலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு முறையை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். பைத்துல் மாலிலிருந்து பணத்தை தேவைக்கு தக்கவாறு பெற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் மக்கள் பணி செய்கிற ஒரு முறைமையை கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமுதாயத்தை வழிகாட்டினார். அப்போ அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக அவர்களுக்கான தேவையை நிறைவு செய்கிற ஒரு விதமாகத்தான் இன்றைக்கும் அந்த மார்க்க பணிக்காக வழங்கப்படுகிறதே தவிர அதற்கான கூலி அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ளும். ஒரு உயர்ந்த பணிக்கு கூலி கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அது அவ்வளவு உயர்வான பணி. இது போக மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற அந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறது என்று கேட்டால் மார்க்கத்தை விளங்கி எல்லோருக்கும் பட்டம் பெற்ற அறிஞர்களுக்கு கூடுதலாக இருக்கிறது, பொதுமக்களுக்கும் இருக்கிறது என்பதுதான் இங்கே விசேஷ செய்தி. மன்றாமிக்கும் புகையிறன் மன்றாமிக்கும் முன்கரன் பல் நுகையிறுவியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, உங்களில் எவராவது தீமையை கண்டால் அதை மாற்றட்டும் என்று சொன்னார்கள். அதை மாற்றுங்கள். தீமையை மாற்றுகிற, தீமையை திருத்துகிற, தீமையை எடுத்து சொல்லுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? யார் தீமையை பார்க்கிறாரோ, இது தீமை என்று விளக்குகிறாரோ அவருக்கெல்லாம் இருக்கிறது. மார்க்க அறிஞர்களுக்கு மட்டும் கிடையாது. எனவே இந்த பொறுப்பு யார் அந்த தீமையை பார்க்கிறாரோ அவருக்கு கடமை அது. அப்போ அந்த தீமையை சுட்டி காட்டக்கூடிய, மாற்றக்கூடிய வகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதங்களாக சொல்லித் தந்தார். அடித்து திருத்த முடியும் என்று சொன்னால் அடித்து திருத்துவது, சொல்லி திருத்த முடியும் என்று சொன்னால் சொல்லி திருத்துவது, இரண்டுக்கும் வாய்ப்பில்லை என்று சொன்னால் மனதால் வெறுத்து ஒதுக்கிக் கொள்வது. இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 நிலைகளிலும் இல்லாமல் எனக்கென்ன என்று இருந்துவிடக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்த மாத்திரத்தில் நம்முடைய உள்ளத்திலே இது தீமை, இது மார்க்கத்துக்கு முரணாது சொன்னால் யார் கேட்க போகிறாங்க? நம்மெல்லாம் சொல்ல முடியுமா என்று அதை பற்றிய ஒரு கருத்தும் உள்ளுக்குள்ளே ஒரு கழிவிறக்கமும் அதை பற்றி அருவருப்பும் நமக்கு தோன்றினால்தான் நம் ஈமான்தாரிகளிடமே இல்லை என்று சொன்னால் எனக்கென்ன, அவர்கள் செய்கிற வேலைக்கு அவர்கள் கூலியை பார்த்துக் கொள்வார்கள், அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொள்வார்கள் என்று சும்மா இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கிராமத்தை அழிப்பதற்காக மலக்கை அனுப்புகிறார். அந்த மலக்கு அந்த கிராமத்தை வந்து பார்க்கிறார். அங்கே ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஒரு பொது நியதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு பகுதி அழிக்கப்படக்கூடாது. ஒரு இடத்துல திக்ர் நடக்கிறது, அல்லாஹ்வை பற்றி ஒருவர் பேசுகிறார், சிந்திக்கிறார், திக்ர் செய்கிறார் சொன்னால் அங்கே ஒட்டுமொத்த அழிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்த மாட்டார். இது பொது நியதி. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, சின்ன குழந்தைகள் இருக்கிறது இல்லையா, அந்த குழந்தைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதிக்கு இறக்கவிருக்கிற வேதனையை 40 ஆண்டுகள் தள்ளி, 40 ஆண்டுகள் தள்ளி. மறுநாளும் இந்த பிள்ளைகள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறது, மிக குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறது. அடுத்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறார். 3வது நாள் ஓதினால் அதற்கு அடுத்து ஒரு 40 நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தள்ளி வைக்கிறார். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வேதம் ஓதப்படுகிற இடங்களில் ஒட்டுமொத்தமான வேதனையை இறக்குவதில்லை, தள்ளி வைக்கிறார்.
அதுபோல ஒரு மனிதர் செய்கிற திக்கிரின் காரணமாக நமக்கு தெரியல, மறைமுகமாக பாதுகாப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஒருவர் திக்ர் செய்தார், அவர் வீட்டை சுற்றி இருக்கிற எறும்புகள் 40 வீடுகளுக்கு இருக்கக்கூடிய எறும்புகளுக்கெல்லாம் மன அமைதி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் பெரியவர். இவனுக்கு மன அமைதி கிடைக்கிறது. முதல் நிலை அலாவி திக்ர் இல்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி வருவதற்கான ஒரே வழி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவருடைய திருநாமங்களை உச்சரிப்பதை கொண்டுதான் உள்ளம் அமைதி. நம்ம உணரலாம், அதை அனுபவிக்கலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே மாற்றம் கிடையாது. ஒருவேளை நமக்கு அமைதி கிடைக்காவிட்டால் குறிப்பிட்ட அளவுக்கு இன்னும் அந்த உயரத்தை நாம் எட்டவில்லை, அந்த அளவை நாம் அடையவில்லை என்று அர்த்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் உண்மையா? தேன் குடித்தால் வயிற்றில் இருக்கும், உண்மை. தேன் எல்லாவற்றுக்குமான நிவாரணம், ஷிஃபாவுல் லின்னாஸ், மனிதர்களுக்கான நிவாரணம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதை குடித்த பிறகும் வயிறு சரியாகவில்லை என்று சொன்னால் வயிறு பொய்யாய் இருக்கிறது என்று அர்த்தம், தேன் பொய்யை. அதுபோல அல்லாஹ்வுடைய திக்ர் செய்ததற்கு பிறகு மன அமைதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்கோ கோளாறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆக ஒரு மனிதர் பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கிறார், அந்த இடத்தை, அந்த உரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிக்க வேண்டும் என்று மலக்கு கட்டளையிட்டு அவர் இறங்கி வந்து பார்க்கிறார். இவர் திக்ர் செய்கிறார். அல்லாஹ்வுடைய பொது சட்டம் ஒன்று இருக்கிறது இல்லையா? எனவே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு திரும்ப அல்லாஹ்வை சந்திக்கிறார். நீ அந்த ஊரை அழிக்க சொன்ன, ஆனால் அங்கே ஒரு வயோதிகர் உட்கார்ந்து கொண்டு பள்ளிகளை உட்கார்ந்து கொண்டு சதா காலமும் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார், திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி அழிக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், முதலில் அவரை அழித்துவிட்டு பிறகு ஊரை அழிக்கும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணம் சொல்றாங்க, லம் யத்தமஅல் வஜ்ஹு, ஊருக்குள் நடக்கிற தீமைகளை கண்டு அவர் முகம் கூட சுழிக்கவில்லை. ஒரு அருவருப்பு, ஒரு வருத்தம், இது கூட அவருடைய உள்ளத்தில் ஏற்படுது. அவருடைய கணக்கு என்னன்னா, நான் திக்ர் செய்கிற எனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தந்துடுவா, நீங்கள் கீழே கெட்டு போகட்டும் என்கிற ஒரு இப்படி பொறுப்பற்ற தன்மையில் எந்த மூமினும் வாழ முடியாது. மூமினுக்கு பொறுப்பு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மையான மூமின் அல்ல. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் உண்டானா இல்லையா, அவனுக்கு வருமானம் போதுமா போதாதா, அவன் என்ன செய்கிறான், குறைந்தபட்ச தகவல்கள் நம்ம இடத்துல வேண்டும், அது இருக்கணும். ஆனால் இன்னைக்குள்ள வேகமான காலகட்டத்திலே பல இடங்களிலே பக்கத்து வீட்டுக்காரனுடைய முகமும் தெரிவதில்லை, பெயரும் தெரியும். நடந்த ஒரு உண்மை சம்பவம் குமரி மாவட்டத்தில் ஒரு லாரியை கொண்டு வந்து ஒரு வீட்டினுடைய பொருட்களை மெல்ல மெல்ல எடுத்து ஏற்றி வைத்து கொண்டு போய்விட்டார். போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் கேஷுவலாக கேட்குறாரு, என்னப்பா ஷிஃப்டிங், வீடு மாற்றுறாங்க, அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே ஒரு நல்ல பழக்கத்தில் இருந்தால் வீடு மாற்றுகிறாரா இல்லையா, வந்திருக்கிறார், ஏதோ ஒரு தகவல் தெரியும் இல்லையா. 2-3 நாள் கழித்து அது வீட்டுக்காரர் வருகிறார், என்னுடைய மொத்த பொருளும் திருடு போய்விட்டது. பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவும் தெரியாததுனால அவன் லாரியை கொண்டு வந்து மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணுறான், திருடுறான், பக்காவாக திருடுறான், பட்ட பகலில் திருடுறான். ஏனென்றால் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் எந்த சம்மதம் கிடையாது. காம்பவுண்ட் சுவரை வைத்து பிரித்ததை போல மனங்களை நாம் பிரித்து வைத்துக் கொள்வோம். ஆனால் மூமினுடைய பண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எவ்வளோ அழகாக சொன்னாங்க. 5 கடமைகள் இருக்கு. சந்தித்தான் சலாம் சொல்வது, நோயுற்றால் நலம் விசாரிப்பது, ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்வது, அவர் விருந்து கடைத்தால் கட்டாயம் மார்க்கத்திற்கு புறம்பான காரணங்கள் இல்லாவிட்டால் கண்டிப்பாக பதில் சொல்வது, விருந்து கூட்டால் கண்டிப்பாக போகணும். பிறகு தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார், இரஹமுக்குல்லாஹ் என்று சொல்வது. ஒருவேளை அவர் இறந்துவிட்டால் அவனுடைய அடக்க வேலைகளிலே பங்கெடுப்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ இந்த மூமின்களுக்கான இந்த உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் நீங்கள் உண்மையான மூமினாக மாற முடியாது. தனக்கு என்ன விரும்புகிறோமோ அதே ஈக்குவல், அதே தரம். சில பேர் என்ன செய்வான்னா, நம்மள்கிட்ட ஆகாத, பயன்படாத, பெருமதி இல்லாத பொருட்களை நாம் தான தர்மமாக கொள்வோம். ஜக்காத்துடைய பொருளை வசூலிக்கிற போது விகழ்நாயகம் சந்தர்தாசனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? உயர்ந்ததையும் வாங்கக்கூடாது, தாழ்ந்ததையும் வாங்கக்கூடாது. ஒருவர் ஒரு 5 ஒட்டகத்தை ஜக்காத்தாக அவருடைய கணக்கிட்டு பங்கீடு கணக்கு போட்டு அவர் கொடுக்கிறார் என்று சொன்னார். அந்த ஒட்டகங்கள் எப்படி இருக்க வேண்டும்? விலை கூடியதாக இருக்கக்கூடாது, விலை குறைந்ததாக இருக்கக்கூடாது, நடுத்தரமாக. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு சொல்லி அனுப்புகிற முறை. அதுபோல ஒன்றை நாம் பரிசளிக்கிறோம் என்று சொன்னார், ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறோம் என்று சொன்னார், சதக்காவாக கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருள் ஓரளவிற்கு நியாயமாக இருக்கும். எனக்கு ஒன்று ஆக தாழ்ந்தது மற்றவருக்கு என்று இருந்தால் அந்த ஈமானில் உண்மைத்தன்மை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு என்ன விரும்புகிறோமோ அதையே பிறருக்கு உயர்ந்த படும். சஹாபாக்களிடத்திலே வயசிலூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட உயர்வாக மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். தனக்கு வேண்டியதல்ல, தங்களை விட உயர்வாக. முன்னுரிமை என்பது அவர்களை பொறுத்தமட்டிலே மற்ற மக்களுக்கு தான். நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் சமாளித்துக் கொள்ளுகிறேன், என் சகோதரர் கஷ்டப்படுகிறார், அவருக்கு வரும். ஒரு ஆட்டுத்தலை சுற்றி வந்த கதை சொல்வார். அன்பளிப்பாக ஒரு ஆட்டுத்தலை வாங்குகிற போது பக்கத்து வீட்டுக்காரர் என்னை விட தேவையுடையவர், அவருக்கு போகல். அவர் அடுத்த வீட்டுக்கு திருப்புகிறார், அவர் அடுத்த வீட்டுக்கு திருப்புகிறார். கடைசியாக முதலாக எந்த வீட்டுக்கு வந்ததோ அங்கே வந்து சேர்கிறது அந்த ஆட்டுத்தலை. இது தன்னை விட மற்றவர்களை உயர்வாக மதிக்கிற பண்பு, தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிற பண்பு, உயரிய குணம். மூமின்கள் என்று சொன்னாலே, முஸ்லிம்கள் என்று சொன்னால் ரொம்ப உயர்வான குணம். போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய மாட்டான் முஸ்லிம் மூமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அந்த ஒழுங்கு போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் இருக்கும். அதில் ஒன்று, டூ வீலரை எங்கே வேணாலும் நிறுத்துறாங்க நம்ம மக்கள், எங்கே வேணாலும் நிறுத்துறாங்க. லெவல் கிராஸ் ரயில்வேல எல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. சொல்லித்தரல, மார்க்கம் சொல்லித்தரல. சக உயிருக்கு ஏதேனும் வகையில், சக மனிதனுக்கு ஏதேனும் வகையில் ஒரு துன்பம் ஏற்படுத்தக்கூடியவன் உண்மையான மூமினாக நிச்சயமாக இருக்க முடியாது. தன்னை விட எப்போதுமே பிறரைத்தான் அவன் உண்மை முதன்மைப்படுத்துவான். அவருடைய வசதி, அவருடைய எண்ணம், அவங்களுக்கான தேவை, இதை கருத்தில் கொண்டு வாழ்பவன் தான் உண்மையான முஸ்லிம். இல்லை என்று சொன்னால் பெயரளவிற்கு முஸ்லீமாக இருக்கும். ஈமான் இருக்கிறது, அது முழுமையா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. இந்த பண்புகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு சொன்னார்கள், நமக்கு சொன்னார்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணம் என்றால் எத்தனை கிலோ என்று கேட்கிற அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார். அப்படின்னா என்னன்னு தெரியாது இந்த மக்கள். டார்க் ஏஜஸ் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். இருண்ட காலம். எழுதுறது யாரு? அவ்வளவு நான் முஸ்லிம். அவன் எழுதுறான் அந்த காலகட்டத்தை பற்றி. அவ்வளவு அறியாமை, அவ்வளவு புறச்சடங்குகள், மதமாச்சரியங்கள், வலியவன் மட்டுமே வாழ முடியும் என்கிற ஒரு நிலை. பெண்களை கேட்கவே வேண்டாம். பலவீனமானவர்கள் பெண்கள் கேட்கவே வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலவீனமானவர்களை பெண்களையும் மரியாதையாக நடத்தும், அவர்களை நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் சொன்ன. அனாதைகளை ஆதரியுங்கள்,
அனவ காஃபத்துல் யதீமி ஹாக்கதா ஃபில் ஜன்னா, நானும் அனாதைகளை ஆதரிப்போனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லி இந்த 2 விரல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறவர்களை மதிக்கிற உலகம் இது. ஆனால் இல்லாதவர்களை மதிக்க சொன்னது நம்முடைய பார்வை. நம்முடைய பார்வையில் அவர்கள் இல்லாதவர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு. இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ, அறிவுள்ளவர்களோ அறிவற்றவர்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களோ ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, எவரை பற்றியும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இருக்கக்கூடாது. காரணம் இறைவனுடைய புகார் அளிப்பதற்கான பொறுப்பில் நாம் இல்லை, புகாரை பற்றி பேசுவதற்கான நிலையில் நாம் இல்லை என்று சொன்னால் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. புறம் பேசுதல் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் நம்முடைய மனத்தினுடைய கஷ்டங்களை சொல்வதற்கான ஒரு வடிகாலம், ஒரு அவுட்லெட்டாக இன்றைக்கு புறம் பார்க்கப்படுகிறது. ஆனால் புறம் பேசுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார். புறம் ஈமானை சாப்பிடும். ஏற்கனவே ஈமான் பலவீனமாக இருக்கிறது, பழுதாக இருக்கிறது, அதை புறம் சாப்பிட்டுள்ளார். அரபி இளங்கலை 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு மலேசிய மாணவர் எங்களோடு படித்தார். எங்களுக்கான மொழி ஆங்கிலம், உருது ஆங்கிலம். அவருக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார். அவங்களது மலையா மொழி. பிறகு வடநாட்டிலே கொஞ்ச காலம் படித்ததாலே உருது, இவ்வளவுதான், தமிழ் தெரியும். ஒரு கிணற்றில் இருந்த வாடிக்கு அவருக்கும் இன்னொரு மாணவருக்கும் கடும் சண்டை. இந்த சண்டை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரம் தான் சண்டை போடுகிறார்கள். என்ன, எதற்காக சண்டை, யார் காரணம் அது தெரியல. சண்டை முடிச்சுட்டு வர்றார். அவர்கிட்ட கேட்குறேன் என்ன நடந்துச்சு. ஒரு வார்த்தை சொல்லவே, கடைசி வரைக்கும் சொல்லு, யார்கிட்டையும் சொல்லு. உஸ்தாதுமார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், எங்கிட்ட சொல்லணும். நம்ம அந்த அவரிடத்துல நாம் இருந்தால் அதை வச்சு 10 நாளைக்கு பேசுவோம். இந்த சண்டையை 10 நாளைக்கு பேசுவோம், 10 விதமாக பேசுவோம், 10 பேர்கிட்ட பேசுவோம். பேசவே ஆச்சரியம். இதைத்தான் இஸ்லாம். சண்டை நடந்தது உண்மை. அது அவருக்கும் அந்த சகோதரருக்கும் இடையிலான ஒரு சின்ன பிணக்கு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவர்கள் சமாதானம் ஆகிவிட்டார். ஆனால் என்ன நடந்தது என்பதை கூட சொல்லாத ஒரு ஒழுக்கம் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அது தேவையில்லை. உஸ்தாதுமார் இடத்துல சொன்னார்கள் என்று சொன்னால் அதுவும் கிடையாது. அந்த இடத்திலேயே மறக்கடிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக அவர் பார்க்கிறார். தேவையில்லைங்கிறார். எவ்வளவு கேட்டும் சொல்லவில்லை. அப்போது அதனுடைய வீரியம் எங்களுக்கு புரியவில்லை. பின்னாளிலே ஹதீஸ்களை கற்றுக்கொள்ளும் போது புறம் என்பது மனிதனுடைய மிக மோசமான ஒரு விஷயம், அது ஈமானை சாப்பிட்டு விடும்போது என்று சொல்லும்போது அந்த மாணவனுடைய செயல் நமக்கு நினைவுபடும். நிச்சயமாக யாராலும் இருக்க முடியும், நம்மளால இருக்க முடியும். 4 பேர்கிட்ட சொன்னாதான் மனசு ஆடும். அது நம்ம பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அதை பற்றி 4 பேர்கிட்ட சொன்னால் தான் நமக்கான அவுட்லெட்டாக அதை பார்க்கிறோம், வடிகாலாக பார்க்கிறோம். ஆனால் புறம் என்று மாற்றும் சொல்றோம். சஹாபாக்கள் கேட்டாங்க, சஹாபாக்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, புறம் என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒருவரிடத்தை அவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவோம், அது தப்புன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அவரிடத்தில் இருக்கிற குறையைத்தானே நாங்கள் பேசுகிறோம், இருக்கிற குறையை பேசுவது புறம், இல்லாததை பேசுவது இட்டுக்கட்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன? சம்பந்தப்பட்டவரிடத்தில் நேரடியாக பேசிவிடுவது, அவ்வளவுதான். யார் பொறுப்போ, யாருக்கு பிரச்சனையோ அவரிடத்தில் நேரடியாக பேசுவது. இந்த நேரடியாக பேசுகிற ஒரு வழியை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார். அந்த நேரடியாக பேசுவதற்கான தைரியம் இல்லாத காரணத்தினால் மற்றவரிடத்தில் பேசுவோம். சில வியாபார நிறுவனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க, குறையை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நிறைய மற்றவரிடத்திலே சொல்லுங்கள். நம்ம உள்டா, நிறைய இருந்தால் நிறைய கூட அவங்கள்ட்ட சொல்கிறது இல்லை, குறை இருந்தால் மட்டும் சொல்கிறது. அது அவங்கள்ட்ட இல்லை, மற்ற பேர்ட்ட சொல்கிறது.
குறை நம்முடைய கண்கள் தெரிந்தால், சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒருவரை பார்த்தவுடன் அவருடைய குறை உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் நீங்கள் உள்ளே குறையோடி போயிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நாம தப்பாக இருக்கிறோம். ஒருவரை பார்க்கும்போது நிறைவான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், அவர் செய்கிற நல்ல காரியங்கள் படிச்சத நினைவுக்கு வந்தால் நாம் நிறைவாக இருக்கிறோம். சைக்காலஜி சொல்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி போகிறது. கண்ணாடி. அப்போ நான் கண்ணாடியை பார்க்குறேன். ஒரு மூமினை பார்க்க சொன்னால் கண்ணாடியை பார்க்கிறேன், கண்ணாடியில் என்னை பார்க்கிறேன், நான் அங்கே தெரிகிறேன், என் குறைகள் தெரிகிறேன். அப்போ குறையே இல்லையா? குறையை சொல்லக்கூடாதா? 10 குணம், 9 குறை, ஒரு நன்மை மட்டும் பார்க்கணும். பெரிய தைரியம் வேணும், அது பெரிய பயிற்சி வேணும். நல்லதை பார்க்கணும். எல்லாவற்றிலும் என்ன நன்மை இருக்கிறதோ. சேற்றில் செந்தாமரை உழைத்தால் நாம் செந்தாமரையை மட்டும் பார்க்கிறோம், சேற்றை பார்க்கிறோம். ரோஜா பூக்களில் புட்கள் இருந்தால் பூக்களை மட்டும் நாம் பார்க்க வேண்டும், புட்களை பார்த்ததே. ஆனால் நாம் பழகிய விதம், நாம் உருவாக்கப்பட்ட விதம், நாம் வாழுகிற இந்த சமூகம் நமக்கு எடுத்த உடனே கெட்டதை தீயதை பார்க்க கற்றுக்கிறது. அந்த கெட்டதை பார்த்து 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 நமக்கு உள்ளேயும் அது குறையோடி போகும். அதாவது நமக்கு பொறுப்பில்லாத விஷயங்கள் எல்லாம் தரையிட்டு நம் கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது அது நமக்குள்ளே அது ஆழமாக இறங்கி போய்விடுகிறது என்கிற அந்த சிந்தனை கூட இல்லாமல் நாம் நடந்து போகிறோம். இது மாதிரி நல்ல அகலாக்குகளை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரோம். நிறைய நற்குணங்கள். பல் துலக்குவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரதாக்குவது. பல் துலக்குவது வாயை சுத்தப்படுத்துவதோடு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றது. ஒரு சின்ன விஷயம், ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றது. வாய் சுத்தமில்லை என்று சொன்னால் வாய்க்கு நெருக்கமாக மூக்கு இருக்கிறது, ஆனால் நமக்கு தெரிவதில்லை, பிறருக்குத்தான் தெரியும். இதுபோல உள்ள கோபம், குரோதம், காமம், வன்மம் என்ற எத்தனையோ அழுக்குகளும் நாற்றங்களுடைய உள்ளே இருக்கிறது. அது நமக்கு தெரிவதில்லை, பிறருக்கு படிச்செடுக்கிறது, அடுத்தவங்க தான் தெரியும். அப்போ என்ன தேவை? சுய பரிசோதனை கட்டாயம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுய பரிசோதனை தேவை. நான் ஏன் இந்த இடத்துல கோபப்பட்டேன்? நான் ஏன் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டேன்? நான் ஏன் இந்த இடத்துல இப்படி மட்டமாக நடந்துக்கிட்டேன்? நான் ஏன் பொறுப்பாக பதில் சொல்லலை? ஒரு நாளை கடந்து வருகிற போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் இதை பற்றி சிந்திக்கிற போது அவருடைய உள்ளம் தெளிவாகும். இறைநேசர்கள் இன்றைக்கும் கொண்டாடப்படுவதற்கான காரணம் இதுதான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே தணிக்கை செய்து கொண்டார், சுய பரிசோதனை செய்து கொண்டார். நல்ல காரியங்கள் நடந்தால் அல்லாஹ்வை புகழ்வதும், கெட்ட காரியங்கள் ஏதும் நடந்துவிட்டால் அதற்காக வருத்தப்பட்டு அழுவதும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதுமாக அன்றைய கணக்கை அன்றே தீர்த்துவிட்டு எல்லா நேரமும் இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறோம் என்ற சிந்தனையிலேயே மொத்த காலத்தையும் அவர்கள் கழித்தார். நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுங்கிறத தொழுகையே தந்திருக்கிறான். ஒரு நேரத்தில் 5, ஒரு நாளைக்கு 5 வேளை. ஆனால் அந்த தொழுகையில் கூட இறைவனுடைய நினைவு வருவதில்லை என்பதுதான் நமக்கான ஒரு கேடு கெட்டது. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற அந்த வேளையிலேயே உலகம் மொத்தம் மறந்து போயிருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர எல்லா சிந்தனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் ஊடே அவ்வளவு சிந்தனைகள் வருகிறது, தினமும் வருகிறது, எல்லா தொழுகையிலும் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் எவ்வளவு கொடியவன் தெரியுமா? ஷைத்தான் எவ்வளவு தீவிரமானவன் தெரியுமா? உங்களில் ஒருவர் தக்பீர் கட்டினால், தக்பீர் கட்டி ஓதும்போது கொசுவின் வடிவத்தில் ஷைத்தான் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணங்களாக உங்களுக்கு இன்ஜெக்ட் செய்கிறான், உள்ளே செலுத்துகிறான்.
இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், அங்கே நினைத்துப்பார். இதை முடித்துவிட்டு என்ன செய்ய போகிறாய், வீட்டுக்கு போக போகிறாயா, கடைக்கு போக போகிறாய் என்று எல்லா சிந்தனைகள். கடைசியில் தான் தொழுதது 3ஆ 4ஆ என்ற குழப்பத்தில் ஏற்படுத்துகிற வரைக்கும் ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். ஷைத்தான் எதிரி என்று நமக்கு சொல்லப்பட்டுவிட்டது, ஷைத்தானுடைய நடவடிக்கை நமக்கு சொல்லப்பட்டுவிட்டது. ஆனால் எந்த பிரஜையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் ரொட்டீன் ஒர்க்காக நம்முடைய தொழுகைகள் மாறிப்போய் பலகாரம் 10 வருஷம் ஒருத்தர் காரை ஓட்டார்னா ஒரே ரூட், வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வச்சுக்கலாம். ஒரு டிரைவர் 10 ஆண்டுகள் ஒருவருக்காக பணிபுரிகிறார். வீட்டில் அவரை ஏற்றணும், ஆஃபீஸில் இறக்கணும், ஆஃபீஸில் ஏற்றணும், வீட்டில். இதுதான் ரொட்டீன் ஒர்க்கு, ரொட்டீன் ரூட்டு, ரொட்டீன் டைமு. 10 ஆண்டுகால அனுபவம் அவருடைய உடலில், மூளையில் மிகச் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு ரொம்ப அனாவசியமாக எங்கே பிரேக் அடிக்கணும், எங்கே ஹார்ன் அடிக்கணும், எங்கே திரும்பணும் பேசிக்கிட்டே இருப்பார். கரெக்டாக நடக்கும். அதுபோல் நம்முடைய தொழுகை ஆகும். தக்பீர் கட்டுறது, ருக்கு செய்கிறது, சஜிதா செய்கிறது, ஏதோ. ஆனால் இதற்கு கூறி இருக்கிறது, இல்லை என்று சொல்லுங்கள். தக்பீர் கட்டி அல்லாஹ்வுக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆணை தொழுகிற இந்த செயலுக்கு நிச்சயமாக கூறி இருக்கிறது. அதில் எந்த மாற்றம் இருக்கிறது? ஆனால் என்றைக்காவது அல்லாஹ்வோடு நெருங்க முடியுமா, இறைவிடத்திலே நேரடியாக கேட்டு பெற முடியுமா என்றால் அது சிரமம். சஹாபாக்கள் தங்கள் தேவைகளை 2 ரக்காத்தை தொழுது முடித்த கையோடு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற வரலாறு வந்து தொழுகை நம்முடைய சிந்தனைகள் எங்கோ பறக்கிறது. அது தினமும் அனுமதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளாவது நாம் எதிர்த்து சிந்தனை செய்வதில்லை. ஏன் இப்படி வருகிறது? நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லவா இருக்கிறோம். எதற்காக இந்த சிந்தனை? செருப்பை கடற்றும் போது எல்லா சிந்தனைகளையும் சேர்த்து கடற்றும். எந்த தொடர்பும் இருக்காது. நானும் இறைவன் மட்டும்தான். உண்மையில் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸல்லிம் யுனாஜி ரப்பா, தொழுகையாடி அல்லாஹ்வோடு தான் பேசுகிறோம். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே என்று சொல்லும் போது நமக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ஹமிதனி அபிதி, எனது அடியானை புகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறான். நாம் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல 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 அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நமக்கு அது கேட்பதில்லை, நாம் உணர்வதில்லை. ஆனால் உண்மையில் அப்படித்தான் நடக்கிறது. ஒருவருத்தர் உரையாடி கொண்டிருக்கிறோமோ நம்முடைய சிந்தனைகள் வேறு எங்கேயாவது போனால் யாருமே அனுமதிப்பதில்லை. ஒரு கவுன்சிலர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட நான் ஒழுங்காக பேசலைன்னா அது வெற்றியாகும், காரியத்திற்கு உதவாது. ஆனால் எல்லாவற்றையும் படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு பேசுகிற இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒவ்வொரு முறையும் அலட்சியமாக, அதை கவனமின்மையாக கடத்தி கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறார், நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை மாற்றுகிறதுங்கிறார். நபியுடைய காலத்தில் ஒருத்தரை பற்றி சொன்னாங்க, இவர் தொழுகிறார், திருடவும் செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய தொழுகையாக இல்லை. ஏனென்னா அவர் ஒழுங்காக தொழுதிருந்தார், திருட்டை அது என்றைக்கோ தடுத்து. தொழுகை நம்முடைய உள்ளே உள் விவகாரங்களிலே தரையிட்டு நம்முடைய குணங்களை, நடவடிக்கைகளை மாற்றாவிட்டால் நம்முடைய தொழுகையாக இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற தேவையில்லை, யாரிடத்துக்கு நிரூபிக்க தேவையில்லை, யாரிடத்துல சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற தேவையில்லை, யாருக்காகவும் செய்யணுங்கிற தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான், அது போதுமானது, அவனுக்கு தெரியும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை எதற்காக தொழுகிறோம், ஏன் தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம் என்ற கேள்விகள் நம்மிடத்திலே வரும். தக்பீர் கட்டியதும் எல்லாவற்றையும் மறப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த ஒரே நாளில் சாத்தியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், இன்ச் பை இன்ச்சா, கொஞ்சமாக ஒரு வக்தில், ஒரு ரக்காத்தில் அல்லது பாதி நிலையில் நமக்கு சிந்தனைகள் இருந்தால் திரும்ப வேறு சிந்தனைகள் வந்து நம்ம சிந்தனையால் தான் மாற்ற வேண்டும். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்முடைய உள்ளத்திற்கு ஞாபகப்படுத்த வேண்டும்,
நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம், நாம் வேற விஷயத்தை சிந்திக்கக்கூடாது. அல்லாஹ் பார்த்துக்கணும். யார் அப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரகசியங்களையும் அதை கடந்த பரம ரகசியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிகிறார். உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை அல்லாஹ் அறிகிறார். என்ன நினைச்சாலும் அவனுக்கு தெரியும், நல்லதோ கெட்டதோ. தொழுது முடிச்சுட்டு சதக்கா கொடுக்கணும், நல்ல விஷயம் தானே. தொழுது முடிச்சுட்டு அந்த ஒரு ஆள் கஷ்டப்படுறார், வர்ற வழியில் பார்த்தோம், அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம், நல்ல விஷயம் தானே. நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ எண்ணமே வரக்கூடாது. அங்கே முழுக்க முழுக்க இறை சிந்தனை. அதற்கு திருக்குர்ஆனுடைய அர்த்தங்களை விளக்குவது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் தக்பீர் கட்டும் போது நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற சிந்தனை உதவியாக இருக்கும். இது என்னுடைய கடைசி தொழுகை என்று நினைப்பது உதவியாக இருக்கும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்வார், நீ தொழுவதாக இருந்தால் இது கடைசி நேர தொழுகை என்று எண்ணிக்கொள். நீ வியாபாரம் செய்வதாக இருந்தால் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வதாக எண்ணும். வியாபாரத்தில் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, ஒரு நாள் வியாபாரம் பார்த்தா போதுன்னா உற்சாகமாக அவன் பார்க்க மாட்டான். நான் நிறைய நாள் வாழ வேண்டியது இருக்குது, நிறைய பணம் தேவை இருக்குது, அந்த சிந்தனை வந்துடும். தொழும்போது இதுதான் என் கடைசி என்று வந்துவிடும் அப்படின்னு செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதுபோல சின்ன 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 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக, சொற்களின் வழியாக, செயல்களின் வழியாக இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார்கள். அதற்காக கூலி வாங்கவில்லை. எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, அதுக்காக நாங்கள் கூலியே வாங்குறதில்லை. எந்த கூலி வாங்குறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வழியிலே வருமானங்கள் வந்தது. நபி வியாபாரம் பார்த்தாங்க, நபிக்கு நிறைய அன்பளிப்புகள் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரை வீரராக இருந்தாங்க. அதனால போர்க்களத்தில் பங்கெடுத்தால் குதிரை வீரருக்கு 2 பங்கு கிடைக்கும். சாதாரண வீரருக்கு 1 பங்குன்னு சொன்னால் குதிரை வீரருக்கு 2 பங்கு. அந்த வகையில் 2 பங்கு அந்த கனிமத் பொருட்கள் நபிக்கு கிடைத்தது, அன்பளிப்புகள் கிடைத்தது. இதுபோக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிறைய பரக்கத் செய்தான். அவங்களுக்கு செய்யாமல் வேறு யாரும் செய்யும். ஒரு போர்க்களத்துக்கு தண்ணி இல்லை, இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அதில் விசல்லதாசன் தன்னுடைய முபாரக்கான வரல வச்சாங்க. தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. 60-70 மேற்பட்ட சஹாபாக்கள் முழுக்க உது செய்து முடித்தார்கள், குடித்தும் தீர்த்தார்கள். தங்களுடைய பாத்திரங்களை செய்து கொண்டார்கள். ஒரு பரக்கத்தான வாழ்வு. அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எனக்கு ஒரு நாள் பசி கொடு, நான் உன்கிட்ட கேட்கணும், திரும்ப உணவு கொடு, திரும்ப பசியை கொடு அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்டு 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 நான் வாழணும் அப்படின்னு விரும்பினேன். அவங்களுடைய துவாக்கள் உட்கொள்ளப்பட்டுச்சு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்முடைய வெளிப்புற பார்வைக்கு அவர்கள் ஒரு வறியவராக, ஏழையாக காட்சி நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவங்க இறக்கும்போது அவங்களுடைய உருக்கு சட்டை ஒரு யூதரிடத்திலே அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் தான் இருந்தாங்க. அடமானத்துக்கு இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் சஹாபாக்கள் போயிட்டாங்க. அவ்வளோ எளிமையான வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்க ரொம்ப பணக்காரங்க, உள்ள தலைவரே பெரும் பணக்காரங்க. அவங்க வரக்கூடிய எல்லா அன்பளிப்புகளையும் அப்படியே கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க. யாருக்கு வருது மனசு கொடுக்கறதுக்கு? யாருக்கு யாருக்கு ஆட்டு இறைச்சி வந்துச்சுன்னா உடனே அதை கத்தி எடுத்து வெட்டி 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 பங்கு பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டுட்டு தான் தொழுகைக்கு போடும். அப்படி ஒரு நாள் ஆட்டு அந்த சப்பையை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அசர் மாலை நேர தொழுகைக்கு வாக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கத்தியை அப்படி போட்டுட்டு தொழுகைக்கு போயிட்டாங்க. வந்து கேட்டாங்க, நமக்கு என்ன மிச்சம் இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சப்பைன்னா விருப்பமாக சாப்பிடும், ஆட்டினுடைய முன் சப்பை. நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆயிஷா சித்தியத்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, முன் சப்பை இருக்கிறதுன்னா அது நமக்கானது அல்ல. எது நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்கனவே செலவழித்திருக்கிறோமோ அதான் நமக்கானது. எதை கொடுத்துருக்கோமோ அதான் நமக்கு. இது நம்முடைய உணவு, மறுமைக்கு இது பயன்படாது. எதை அல்லாஹ்வுடைய வழியிலே நாம் தர்மமாக சதக்காவாக இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி சின்ன சின்ன விஷயங்களின் வழியாக ஒரு பெரிய நாகரீகமிக்க சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி அதற்காக ஒரு காசு கூட இந்த சமுதாயத்திலிருந்து வாங்காமல் போனாங்க. அதை வேதத்தின்
அல்லாஹ் பதிவு செய்து வைத்து சொல்ல வைத்தார். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அலைஹி அஜ்ரா, இதற்காக நாங்கள் கூலி தரோம். எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, யாருமே கூலி வாங்க. இந்த அஜ்ரி இல்லை அதெல்லாம் மற்ற நபிமார்கள் இன்னும் ஒரு தகவலை சொன்னார்கள், எங்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது சொன்னார். உண்மையில் கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் அவன் தருகிற மறுமையில் தருகிற சொர்க்கமாக பரிசளிக்கிற அந்த கூலி தான் மகத்தான கூலி. அதான் உயர்ந்த கூலி. இந்த உலகத்திலே வழங்கப்படுகிறவைகள் எல்லாம் அப்படியே போய்விடும். அதிலும் நாம் எதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு. எனவே கூலி பெறாமல் நபிமார்கள் இந்த மனித சமுதாயத்தை வடிவமைப்பதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக சொன்னார்கள்? நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய மாற்றத்திற்காக, நம்முடைய வளமைக்காக, நாம் ரப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் இறையன்பை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் இறைவனுடைய மன்னிப்பையும் மகத்தான கருணையும் பெற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற இந்த ஒன்றுக்காகத்தான் அவ்வளவு துன்பமும் துயரமும் பட்டு இந்த கருத்துக்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ந்தார். இன்றைக்கு கருத்துக்களுக்கு பஞ்சம் கிடையாது. இன்றைக்கி செல்ஃபோனை நீங்கள் திறந்தீங்கன்னா லட்சக்கணக்கான பயான்கள் கேட்கும். அது ஒன்றும் முன்னால் ரொம்ப சிரமம். ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நல்ல உரை கேட்பது என்பது ரொம்ப சிரமம். மார்க்க கருத்துக்கள் கிடையாது, மதரசாக்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் பரவலாகி, ஆனால் எங்கே குறை என்று சொன்னால் கேட்பதோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். இந்த காதை கடந்து இதயத்துக்குள் எதுவுமே இருந்தது. சைனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் கபருக்கு பக்கத்தில் போனாங்க. அங்கே நிறைய மண்டையோடுகள் கிடந்தது. ஒரு மண்டையோட்டை எடுத்து அதுக்குள்ள காதுக்குள்ள ஒரு குச்சியை விட்டாங்க. இந்த காது வழியாக வெளியே வந்துருச்சு. இன்னொரு மண்டையோட்டில் காதுக்குள்ள குச்சியை விட்டாங்க, அது வாய் வழியாக வெளியே வந்துச்சு. 3வது மண்டையோட்டுக்குள்ள குச்சி விட்டாங்க, அது வெளியே வரல. இப்போ தன்னுடைய தோழர்கள் சொன்னாங்க, இந்த மனிதர் போல வாழணும், வாங்கிய கருத்துக்களை இன்னொரு காது வழியாக வெளியே விட்டு விடாமல் அல்லது பேசி தீர்த்து விடாமல் இதயத்துக்குள் இறங்கி சிந்திக்கிற நல்ல மக்களாக மாற வேண்டும் என்று சைனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோழர்கள் சொன்ன ஒரு வரலாறு. இன்றைக்கு நல்ல கருத்துக்கள் கிடைப்பது அரிது என்று சொல்ல முடியாது. அது தாராளமாக இருக்கிறது, கொட்டி கிடக்கு. ஒசாவுக்கு சொல்லுவாங்க, பட்ட பகலில் திருட்டு நடக்குது, தடுக்க முடியல. வெட்ட வெளியில் கொட்டி கிடக்குது, எடுக்க தெரியல. வெட்ட வெளியில் கொட்டி கிடக்குது, எடுக்க தெரியல. பட்ட பகலில் திருட்டு நடக்குது, தடுக்க முடியல. அவங்க சொல்றது இந்த மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்று மிகப்பெரிய சொத்து, மனிதனுடைய சொத்து. வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, எனது ஆன்மாவை இந்த மனிதனுக்கு நான் ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இந்த மூச்சுக்காற்று, சுவாசம் மனிதனுக்கான மிகப்பெரிய சொத்து. அது அளவற்ற நிறைய நன்மைகளை கொண்டு வந்து தருகிறது நமக்கு. அதை கொண்டு நாம் எல்லாம் சாதிக்கலாம். ஆனால் நமக்கு எடுக்க தெரியல. பட்ட பகல்ல திருட்டு நடக்குது, அது போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சுவாசமும் நம்முடைய அழிவை நோக்கி நமக்கு செல்லும். நேற்றைய சுவாசம் நம்முடைய கழித்தல் கணக்கு நம்முடைய வாழ்க்கையிலே போய்விட்டது. ஒரு நாள் போய்விட்டது, ஒரு வாரம் போய்விட்டது, ஒரு மாதம் போய்விட்டது, ஒரு ஆண்டு போய்விட்டது, எவ்வளவோ போய்விட்டது. ஆனால் அதை தடுக்க முடியாமல் நாம் அல்லாஹ்வை நினைவு ஊறாத ஒரு மூச்சுக்காற்று நமக்கு வீண், அது இழப்பு. தூண்டில்ல பிடிபடுற மீன்களை பற்றி சூஃபியாக்கள் சொல்லும்போது, அந்த மீன்கள் அல்லாஹ்வை மறக்கிற போது தூண்டில் மாட்டிக்கொள்கிறது என்று சொல்லுவோம். அது திக்ர் செய்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, ஆனால் அவற்றை நீங்கள் விளக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்கள் தஸ்பீஹ் செய்வதை கைகளில் எடுத்து சஹாபாக்களுக்கு காட்டி. அல்லாஹ்வை மறக்கிற தருணம் நம்முடைய இழப்பான தருணம், அல்லாஹ்வை நினைக்கிற தருணம் நமக்கு வெற்றியான தருணம். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
ஒரு நேரம் மிஸ் ஆகும், ஒரு கணம். அப்போ நான் வேலை செய்கிறேனே, வேலையிலே நியாயமாக இருக்கிறது அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறதுக்கு சமம். சாப்பிட்றேனே, அப்போ நான் சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்தாயிமு ஷாக்கிரு கஸ்ஸாயிமி சாபிரி, நன்றியோடு உணவு உண்பவன் பொறுமையாக நோன்பு இருப்பவனுக்கு சமம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உண்பது ஒரு இபாதத், உண்டு விட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு இபாதத். மொத்த வாழ்க்கையும் இபாதத்தாக மாற்றுகிற டெக்னிக் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு கணமும் அல்லாஹ்வை மறக்காமல் வாழ வேண்டிய மிகப்பெரிய பணிக்காகத்தான், மிகப்பெரிய வேலைக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வருகை தந்து கூலி வாங்காமல் கூட வேலைகளும் செய்துவிட்டு போனார். ஆனால் இந்த உலகத்திலே பல்வேறு நிலைகளிலே நாம் அடிக்கடி மறக்கும் போது மறப்பது என்பது பிரச்சனை அல்ல. மறக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் திரும்ப நம்முடைய நினைவை மீட்டுகிறோமா என்பதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. மறப்பது மனிதர்கள், நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்து விட்டார்கள். அந்த டிஎன்ஏ தான் நமக்கு வேலை செய்யுது. அவங்க தான் மறதியின் முதன்மையானவன், மனிதன் முதன்மையானவன். அவங்க தான் அல்லாஹ்வுடைய கட்டளை முதல்ல மறந்தாங்க. அதனால தான் நாம் இன்னைக்கு மறக்கிறோம். மறப்பது மனிதனுடைய இயல்பு. சொல்லப்போனால் சில நேரங்களிலே மறதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தாக ஆக்கியிருக்கிறார். இல்லை என்றால் உலகத்திலே வாழ முடியாது. சோகமான தருணங்கள், கோரமான விபத்துக்கள், குடும்பத்தில் நெருங்கிய இழப்புகள், இவைகளெல்லாம் மறந்தால் தான் அடுத்த நாட்களில் மனிதன் கடத்த முடியும். நியமத்தாக கூட வைத்திருக்கிறான். மறதி ஒரு பிரச்சனை அல்ல, பொருட்டல்ல. ஆனால் எவ்வளவு தூரம் அந்த திரும்ப நினைவை கொண்டு வருகிறோம் என்பதை தான் வெற்றி இருக்கிறோம். எனவே அந்த செய்திகளை உணர்ந்து கூலி பெறாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த மார்க்கத்தை எப்போதும் பின்பற்றி முடிந்த வரைக்கும், ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது போல முடிந்த வரைக்கும் எப்போதும் இறைவனுடைய நினைவில் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கு அந்த தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.